ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு OMD கேமிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹண்டர்ஸ் கேம் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டேன். கார் லைட்லாம் ஹேங் ஆகுது காய். இங்கே வர மாட்டேங்கிறான், வேறு தனித்தனியாக போயிட்டுருக்கான். அவங்க கூடயே ஃபாலோ பண்ணிகிட்டே போனேன், ஏன்னா பயமாக இருக்கும். இந்த கேமு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே வர சொல்லுன்னா நினச்சிடலாம். அந்த ரூம் தான் பார்க்கணும் போல். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. கடைசியாக தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நாங்களே டெம்பரேச்சரை கண்டுபிடிச்சோம். அந்த லெவலுக்கு இது ஹார்டாக இருந்தது. என் அண்ணன் தான் அது பக்கத்தில் வந்து இருக்குது. இங்கே தாங்க ஒரு சம்பவம் நடக்கும். போக போக நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் நடக்கும். இதை பாருங்க, திறக்கவே மாட்டேங்கிறீங்களே, திறக்கவும் மாட்டேங்கிறான். இந்த சவுண்டில் நான் பயந்துருவேங்க சீரியஸாக. அவர் பின்னாடி தான் போனோம், ஏன்னா அவருக்கு தான் விளையாடவே தெரியும். நல்லா முன்னாடி போனால் பயந்து போயிடுவேன். மாடிப்படி ஏறு 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 ஏறு. இவ்வளோ நேரம் சுற்றிட்டு இருக்கோம் பாருங்க. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அந்த சைடா, இந்த சைடு பாருங்களேன் எப்படி இருக்குது. ரத்த கரையாக இருக்குது. எதுக்கு அவனை ஒரு டேபிள்லேயும் பிளேட் ரத்த வைக்கிறாங்களே தெரில. பார்த்தீங்களா, இது பண்ணா குழந்தைங்க உட்கார்றது சாரு. இந்த ரூமுக்கு மறுபடியும் போய் பார்த்தோம், இல்லை டெம்பரேச்சர் காட்டல. ரேடியோ காமிச்சிடும்னு பார்த்தா ரேடியோவும் காட்டலங்க. நாங்களும் சுற்றிக்கிட்டே இருந்தோம். நானும் டெம்பரேச்சர் இல்லை ரேடியோ இல்லைன்ட்டு வெளில போக ஆரம்பிச்சிடுவேன். நான் மறுபடியும் கூப்பிடுவோம், சரி போய் பார்ப்போன்ட்டு மறுபடியும் பார்ப்போம். சின்ன பாருங்க, திடீர்னு ஒரு சவுண்ட்லாம் கேட்கும். இதெல்லாம் நான் வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுக்குறதுனால உங்களுக்கு கேட்கல. இந்த இடத்த பாருங்க, இப்போ உங்களுக்கு பார்ப்பீங்க. இந்த இடத்த பார்த்துட்டு போங்க. இந்த இடத்த நான் போச்சுங்க பின்னாடி பியானோ எடுக்கிற இடத்துல, இதுலேயும் விளாடுவோம். இந்த பியானோ இருக்கிற இடத்துல பார்த்தேங்க ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துடுவோம் ரேடியோ காட்டலன்ட்டு. சரி இப்போ மறுபடியும் மாடியில் ஏறுவோம். நானும் மாடியில் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த சைடை பாருங்க, சின்ன குழந்தைகள்லாம் வெட்டி சாய்ச்சிருக்கான் போல. எவ்வளோ ரத்தம் பார்த்தீங்கன்னா உள்ளார. சைக்கோ இடம். இந்த ரத்தத்தை பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஹேங் ஆகிட்டே இருக்குது. ஏன் அண்ணன் பாருங்க என்ன பயமுறுத்திடுவான் திடீர்னு. நானும் பயந்துருவேன். என்ன இப்போ தான் வெளில போவான், நானும் எதுவுமே இல்லைன்னான்ட்டு மறுபடியும் உள்ளார வாடாம்பான். நானும் உள்ளார வந்துடுவேன். சரி அவன் பின்னாடியே போயிட்டே இருப்பேன் நானும். இந்த இடத்துல பாருங்கள், இப்போ தான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டு. அவ்வளோ தடவை 2 டைம்ஸ் வந்திருப்பேன் இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கு காட்டல. சரி உள்ளார நம்மளும் போய் பார்ப்போன்ட்டு அவனும் போனால் ஒன்றுமே தெரில போல். நான் உள்ளார போனால் மைனஸில் காட்டுச்சு. மைனஸ் காட்டுச்சுன்னா வந்துடும் பேய் இருக்குன்னு அடுத்தோம். அதாவது மைனஸில் காமிச்சோன்னா போயிட்டோம். பின்னாடி போனோடனே ஃபஸ்ட்டு வண்டியில் போகணும். இதெல்லாம் பேய் இருக்குன்ட்டு இது போய் நான் புக் எடுத்து வச்சுப்பேன். அவன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சுப்பான். ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டான். இப்போ நான் மறுபடியும் போவோம் அந்த வீட்டை. எல்லாம் பார்த்தாலே பயமாக இருக்குது. எல்லோரும் வேறு போகிறோம். லைட் வேறு ஆஃப் பண்ணிட்டோமா ஒன்றுமே தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு பார்ப்போம். முதல்ல போய் என்ன வைக்க சொல்லுவோம் புக்கை. நானும் போய் பக்கம் வச்சிடுவேன். வச்சுட்டு ஓடி வந்துடும் பின்னாடி. வச்சு எழுதுறான் பார்ப்பேன். ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கோங்க சொல்லுவான்ட்டு அப்படியே கொடுத்துட்டு போய் புக் எடுத்து வந்துடும்.
எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி கார்லேயே போட்டுருவேன். எப்படி போகாமல் பாருங்க இந்த இடத்துல. வேறு லைட்டாக ஹேங் ஆகுது. அதுக்கப்புறம் இஎம்எஃப் ரேட் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, ஃப்ரீசிங் டெம்பரேச்சரும் இருக்குது. ஸ்பிரிட் பாக்ஸ் இப்போ எடுக்க போகிறோம், பேச போகிறோம் என்ன பார்த்துப்பேன். எல்லாரும் போவோம். இந்த நேரத்தை தாங்க சரியான பயம் காட்டிடும். தேர்ட் டைம் உள்ளார போகும்போது அவ்வளோதான். அது நம்மளை கொல்ற ட்ரை பண்ணும், அட்டாக் பண்ணிட்டு யூவி சைன் கொடுத்தோன்னா வரும். மறுபடியும் கொடுக்காந்துச்சுன்னா ஓடிக்கிட்டே இருப்போம். பாரு லைட் ஆஃப் பண்ணிடும் பாருங்களா. ஓடவே முடியாது, டோரும் ஓப்பன் பண்ண முடியலை. ஓடிக்கிட்டே இருக்கும். நானும் ஓடிட்டு இருக்கும்போது அந்த கபோர்டு உள்ளார போய் பூந்துடும். இதில் போய் ஒழிஞ்சா ட்ரை பண்ணுவோம். அவன் முன்னாடியே போய் கதவையும் சாத்திடுவோம். இது சாகும்போது எண்ணெய் பிடிச்சிரும். எண்ணெய் பிடிச்சே கொண்டுடுவோம். நானும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா கால் மட்டும்தான் இருக்கும். பயமாக இருக்கும். ஸ்பிரிட் பாக்ஸ் எடுக்க சொன்னோம், நான் எடுக்கலை. நானும் கொஞ்சம் நின்று போசலும் இல்லைன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா பயமாக இருக்குது. இருட்டாக இருக்கிறதுனால இருக்குது அப்படின்னு பாருங்கள். காலை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நடக்கிற சவுண்ட்லாம் வருது. எனக்கு சரியான பயம் பாருங்க. அக்கம் பாருங்கள், காவன் செத்துட்டான், என் அண்ணன் செத்துட்டான் இஞ்சல்ல. எனக்கும் பயமாக இருக்கும். இப்போ ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கணும். பேயிருச்சின்னு நினைக்கிறேன். பேயிருச்சி வெளில போக சொல்லுவான். வெளில போயிடுவேன். நானும் வெளில போனோன்னே சுவிட்ச் போட சொல்லுவான். போனோடனே வெளில போயிடுவேன். எதுவுமே கேட்காம வெளில போயிடுவேன். பயம் வந்துடும். சரியான பயம் வருங்க இதில். இது கேம் சரியான கேமு. இப்போ ஃபோட்டோ தான் எடுக்கணும். அது பேட்டோம், அந்த பேண்டோம். அதையும் ஒரு டிக்கை போட்டு உள்ளார வரும். ஸ்பிரிட் பாக்ஸ் இல்லை, போஸ்ட் ரைட்டிங்கும் இல்லை, ஸ்பிரிட் பாக்ஸ் இருக்குது. பேட்டம் தான் இந்த பேய். இப்போ ஒரு கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அந்த பேயை. நான் பார்ப்பேன் எப்படி போகிறதுன்ட்டு. ஒன்றுமே தெரியாது. பேட்டம் பேய் தோன்றாங்க. சூஸ் கொடுத்துருவேன் பேட்டம்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். அப்படியே உள்ளார போவோம். இங்கெல்லாம் கியூமியா சைன்லாம் போட்டு பார்ப்பேன். லைட்டு போட்டுருவேன். இதே ரெண்டாக கேட்க விட மாட்டேங்கிறான். என்னையும் சரி உள்ளார போவேன். நானும் உள்ளார போய் லைட்டு டக்குன்னு போட்டுருவேன். இன்னும் ஃபோட்டோ போடுவேன். ஏன்னா ஆவியாக தான் இருப்போம், ஆனால் நம்மளே தெரியாது. ஏன்னா ஆவி மாதிரி பார்ப்பான் பேயெல்லாம் எங்கே இருக்கிறது. அதனால நான் போன தைரியத்தை வரைச்சிட்டு திடீர்னு கியூமியா சைன்னு கொடுப்போம் போல எண்ணெய். நானும் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்லாம் ஆஃப் தெரியுது. ஆனால் சரியான பயம் எனக்கு. ஓடுற நிற்கவே கூடாது. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நின்று நம்மளை கொண்டுரும். ஓடுற ஓடிட்டு ஆரிஸ் வேறு செத்து, அண்ணன் வேறு செத்து கிடக்குறான். பார்த்தீங்கன்னா அண்ணையும் பிடிச்சிருச்சு. சரியான பயம். எல்லாமே கரெக்டு, ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்கலை. இந்த இதை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.